ஏன்னா 2014 மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து நாம் சொல்லி வருகின்ற கோஷம் என்ன? சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரோடும் இணைந்த அனைவருக்குமான முன்னேற்றம், மேம்பாடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரத நாட்டில் 140 கோடி மக்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல பலனளிக்கிற மாதிரி ஒரு திட்டம். வேற எந்த திட்டமா இருந்தாலும் அது அந்த பகுதியினருக்கு, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு, கிளாஸ், குரூப், அந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கும். ஆனால் இந்த GST 2 இது ஒரு பெரிய மகத்தான திட்டம். ஒரு 5 நிமிஷம் அரசியலா இருந்தாலும் நமக்கு தேவை அன்றாடம் இது பற்றி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்லணுங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் என்ன கேட்கலாம்? GST 2ல இது வரைக்கும் இருந்த மேஜர் ஸ்லாப் 4, அதை 2 ஸ்லாப் ஆக்கி 5%, 12%, 18%, 28% என்று இருந்த GST வரியினுடைய ஸ்லாப இன்னைக்கு 5%, 18% 2 ஸ்லாபா மாற்றிடுவோம். எல்லாரும் என்ன கேட்கலாம்? ஏன் இதை அன்னைக்கே பண்ணல? என்னைக்குமே நம்ம நாட்டில் இந்த எதிர்கட்சிங்கிறவன் என்ன நினைச்சுக்கிறான்? எதிரி கட்சியா இருந்தாக்கா எதிர்கட்சி அரசாங்கம் நல்லது பண்ணினா நீங்க பாராட்டலைன்னா மக்கள் உங்களை கைவிட்டு விடுவார்கள் எதிர்கட்சிகள் புரிஞ்சுக்கணும். ஏன் நாம முதல்லயே கொண்டு வரல? அதாவது 2006 பட்ஜெட்ல அன்றைய நிதியமைச்சராக இருந்த திரு பிரணாப் குமார் முகர்ஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்றாரு 2007ல இந்த GST அமலுக்கு வரும்னு. ஆனால் உங்களால் அதுக்கு பிறகு 7 ஆண்டுகளுக்கு கொண்டு வர முடியல. ஏன் முடியல? ஏனென்றால் எல்லா மாநிலங்களும், அது பிஜேபி கவர்மெண்டா இருக்கலாம், காங்கிரஸ் கவர்மெண்டா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், திமுக இருக்கணும், காங்கிரஸ், ஆம் ஆத்மி, அகாலிதள், எந்த கட்சியா இருந்தாலும் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், மாநிலங்களுக்கு ஏற்படுகின்ற வரி வருவாய் இழப்பை மத்திய அரசு ஈடுகட்டி கொடுக்கணும்னு கேட்டாங்க.